என்னாச்சு உங்களுக்கு? சிக்காரு சேனல் விட்டு போறாங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 2 வருஷமா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. என் வாழ்நாள் முழுக்க இதை நான் மறக்கவே மாட்டேன். 2 வருஷமா வெதர் ரிப்போர்ட் சொன்னவங்க இப்ப போறாங்களா? பாத்தியா, உனக்கு கூட கஷ்டமா இருக்கு. எவ்வளவுதான் மழை வந்தாலும், எவ்வளவுதான் காத்தடிச்சாலும் நான் ஏன் வேலைக்கு போவேன்னு உனக்கு தெரியுமா? அவங்களோட அந்த சிரிச்ச முகம், அதை பார்த்தாலே எனக்கு புத்துணர்ச்சியா இருக்கும். இனிமே அந்த சிரிச்ச மூஞ்சி சிகாருவை பார்க்க முடியாங்கிறது நினைச்சா பெரிய இழப்புதான். அந்த பொண்ணோட சிரிப்பை பார்க்க முடியலன்னா என்ன? இனிமே நான் டெய்லி உங்களுக்கு சிரிச்சு சிரிச்சு வழி அனுப்புறேன். ஓகேவா? இருக்கிற எனர்ஜியும் போயிடும். நான் வேணா எனக்கு ஆபீஸ் லீவ் போட்டுறேன்ப்பா. வாய மூடுங்க. என்ன காலங்காத்தாலேயே சண்டையா? இந்த நேரத்துக்கு எதுக்கு நீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்க? எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட இடம் பொருள் ஏவலாம் எனக்கு தோணும் போது எப்ப வேலை எடுத்து வாயில பொக்கு பொக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பேன். வளவளன்னு வாய் பேசாம போய் வேலையை பாருப்போ. நீங்களும் சும்மா உட்கார்ந்து இருக்காம ஆபீஸ்க்கு கிளம்புங்க. சரி சரி. என்னாச்சு தைனா, ஏன் இந்த சோகம்? அது காலையிலே பெரிய இழப்புப்பா. இழப்புன்னா என்ன? இழப்புன்னா என்னன்னா, உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் திடீர்னு இல்லாம போறதுதான். அதையெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நீ இன்னும் கொஞ்சம் வளரணும் தம்பி. ஓ, எல்லாரும் சேர்ந்து விளையாடலாமா? ஹே, திடீர்னு இப்படி பண்ணாதன்னு சொல்லிருக்கனா இல்லையா? கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சொல்றியா? நான் அப்புறமா வந்து இப்படி பண்றேன். இதெல்லாம் ஒரு காரணமா? சரி, நம்ம ஏதோ இழந்த மாதிரி நடிச்சு விளையாடுவோமா? இழப்பு நடிப்பா? எனக்கு சிக்கன்னா ரொம்பவே பிடிக்கும்ல. ஆனா இப்ப அது இங்க இல்ல. நான் இழந்த மாதிரி நடிக்கணும்ல. இதெல்லாம் ஒரு கேமா? எங்க அம்மா விரும்பி பார்க்குற சீரியல் ஒண்ணு முடிஞ்சு போச்சு. அதனால அவங்க டிவி பார்க்காம வெளியே சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பேரு நாடக இழப்பு.